सुगतं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनतरुतं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमचलं सर्वधी साक्षिबोधं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि। ओम सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तो पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेर्मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देव त्वमेव सर्वं मम देव देव। दयानन्दरूपं मदाचार्यवीते दयानन्दरूपं मदाचार्यवीते दयानन्दरूपं मदाचार्यवीते। पूज्य श्री दयानंद सत्य स्वामी पादार वणंगी पूज्य श्री शिवानंद महाराज और पादार वणंगी रमण महर्षि भगवान पादार वणंगी நம்முடைய சுவாமி அவர்கள் பாதார சாத்திரம் ஏக வாக்கியதா. சாத்திரம் என்பது பல பல நிறைய இருக்கு. வேதம்ங்கிறது பால்கடல் போல விரிந்து கொடுக்கக்கூடியது சாஸ்திரம். ஆனா அத்தனை சாஸ்திரங்களும் எதை சொல்கிறது என்றால் ஒரே ஒரு வாக்கியத்தை தான் சொல்றது. அத்தனை இங்க எந்த சாம அதர்வணைக்கும் ஆசகிநாதர் ஒன்றும் இருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களும் அத்தனை பேரும் அத்துணை சாஸ்திரங்களும் ஒரே ஒரு வாக்கியத்தை தான் சொல்கிறது. அதுபோலதான் இங்கே நமக்கு மிகப்பெரிய ஒரு சாஸ்திரமாக பக்தியும் பண்பும் பதவியும் பண்பும் ரெண்டும் ஒன்று சேருங்களா? பதவியும் பண்பும் ஒன்று சேருமா? சேர்றது ரொம்ப 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 கடினம். இரண்டும் சேர்ந்துச்சுன்னா அதை விட பெரிய ஒரு நிலைப்பாடு என்பது கிடையவே கிடையாது. எப்போ பதவி வருதோ அப்போது பண்பு வர வேண்டும். பண்பு வந்தால்தான் பதவிக்கு மரியாதை. அதனால பதவி என்பது எந்த பதவி என்று கிடையாது. எல்லாம் நம்முடைய ஒவ்வொரு நிலைப்பாடும் நமக்கு பதவி தான். பதவி வருகின்ற போது நாம் நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு என்ன செய்வது? இப்படி அற்புதமாக இந்த ஒரு மணி நேரம் போனதே தெரியல. எவ்வளவு பெரிய விஷயங்கள் சர்வசாதாரணமாக சொன்னது போல சாஸ்திரம் ஏக வாக்கியதா என்றிருந்தாலும் எங்க ஒரு சம்ஸ்கிருதத்திலேயோ அல்லது வேறு மொழிகளிலேயோ கேட்பதை விட நம்முடைய தாய்மொழியில அற்புதமாக நாம் இந்த இவங்கள் இசையோடு பாடுகின்ற போது அது உள்ளத்தை போய் தொடுகிறது. அந்த ஆத்மஸ்வரூபத்தினுடைய வெளிப்பாட்டை ஏற்படுத்துகிறதை நாம் இங்கே உணர்ந்தோம். அப்படிப்பட்ட நிலைப்பாடுகளை நம்முடைய பெரியவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. பகவான் கூட சொல்றார், தத்துராஜ்ஞயா பிராப்யதே பதம் கர்ம கிம் பரம் கர்ம சஜ்ஜடம் கிருதி மதோததோ பதன காரணம் பலமசாஸ்வதம் கதி நிரோதகம். சொன்னாங்க, வினையை தேடி அலையாதப்பா, இருவினையில் கட்டுண்டு கிடக்காதே என்று ஒரு பாட்டு தத்துவமா பாடின. அதைத்தான் சொல்றார். கதி நிரோதகம் அப்பா, கதிக்கு இடையூறாக இருப்பது உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம். எனவே அந்த செயல்பாடுகளை எல்லாம் விட்டு நீ பக்தி என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தால் ஈஸ்வரார்ப்பினம் நான் இச்சையாக்கிட்டம்,
ஈஸ்வரனிடம் உன்னை அர்ப்பணித்து ஈஸ்வர நியதியோடு இணைந்து நீ கர்மத்தை பலனை ஈஸ்வர பிரசாதமாக ஏற்றுக்கொண்டு செய்தால் அது உன்னுடைய கதிக்கு, உன்னுடைய பரமாங்கதி என்று சொல்லக்கூடிய மோட்சத்திற்கு கேதுவாக அமையும். இது அதே கர்மம். எந்த கர்மத்தை நீ செய்து கொண்டிருக்கிறாயோ, நீ போய் பட்டை போட வேண்டாம், கொட்டை விட வேண்டாம், எங்கேயோ போய் மருத்துக்களில் தவம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதை செய்து கொண்டிருக்கிறாயோ அதை ஈஸ்வர அற்புதமாக, ஈஸ்வரனுக்கு அற்புதமாக நீ ஈஸ்வர நியதியோடு கலந்து, எப்படி ஓடுகின்ற வெள்ளத்திலே நாம் போனால் அது இடையூறின்றி போகும். எதிர்நீச்சு போடுறோம். நம்மளாம் என்ன பண்றோம்? அகங்காரத்தினாலே எதிர்நீச்சல் போட்டுக் கொண்டிருக்கோம். அதனால இந்த துன்பங்கள். அப்படி கதி நிரோதனம், அந்த கதிக்கு, நம்முடைய நற்கதிக்கு விரோதமாக இருக்கக்கூடிய அத்துணை செயல்களையும் விட்டுவிட்டு ஈஸ்வரனிடம் அற்புதமாக நாம் செய்கின்ற போது முக்திக்கு சரியான வழி என்பது பகவான் ரொம்ப ஈஸியா சொல்லியிருக்கார். நேரமாயிடுச்சு, இன்னும் நிறைய சொல்லலாம். இன்றைக்கு பேரானந்தமாக இருக்கிறது. உண்மையிலேயே இத்தனை பேர் சேர்ந்து நம்முடைய சனாதன தர்மம் என்றும் அறியாது. நீங்கெல்லாம் இருக்கிற வரைக்கும் அற்புதமாக ஒவ்வொரு வார்த்தையிலும் எவ்வளவு பெரிய தத்துவங்கள், எவ்வளவு பெரிய மகா வாக்கியங்கள் அத்துணை அடங்கி இருக்கிறது. அப்படிப்பட்ட திருக்குறளை கேட்க கேட்க கேட்டுக்கொண்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு ஆமா சாமிஜி இதோட தொடர்ச்சியை நாளைக்கு அங்கே கேட்கலாம்னு சொல்லிட்டாங்க. எனவே வந்திருந்த அத்தனை பேருக்கும் வாழ்த்து கூறி சாமிஜி அவர்களுக்கு நன்றி கூறி கற்றலில் கேட்டல் நன்று. படிக்கிறதுக்கு நேரம் கிடையாது. வேலை வேலை வேலை. அருமையாக பேசப்போற கேட்டு இன்புருவமாக. கணிக்கு இந்த பேக்கில் போடுது. அப்படி அவர் போட்டிருக்காரா? ஜி அவர் போட்டிருக்காரா? உலகம் யாவையும் தாமுலா இவர் போட்டிருக்காரா? கொடுத்தாச்சா? விளைவிருத்தலும் வீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்கள்.